ஆமாம், அவ்வளோ அந்த காலையில் அந்த புருஷன் வர அப்படி இருப்பாங்க. ஆமாம், சிரிக்க மாட்டாங்க. ரொம்ப ஏதோ ஒரு வார்த்தை சந்தோஷம் பேசுனா ரொம்ப சந்தோஷம், மனைவி மாதிரிலாம் அப்படியே குளிந்துருவாங்க. ஆமாம், அந்த காலங்கள்லாம் கணவன் மனைவி நல்லா இருந்தாங்க. இந்த காலம் நல்லா இருக்காங்க. இது அது என்னன்னு சொல்லுவேன். ஆனாலும் அந்த குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யுமானால் அது மகிமை உள்ள குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், எந்த பயப்படுத்துகிற சூழ்நிலையும் உங்களை பயப்படுத்தாது. எந்த பிரச்சனையான காரியங்களும் உங்களை பிரச்சனைக்குரியதாக மாறாது. எல்லாமே நன்மையாக மாற கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதுக்கு தேவையானது நம்முடைய அவர் மீது உள்ள நம்பிக்கையும் நம்முடைய நேர்மையுமே, வேறு வழி கிடையாது. நீங்கள் நேர்மையாக நடக்கும்போது ஆண்டவர் உங்களை தண்டிச்சிருவாரா? யோசிங்க, பதில் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தீமை செய்வாரா? அல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் நல்லவர். ரைட். அப்போது அந்த 14 வருஷம் கழிஞ்சிட்டு அப்போ அதெல்லாம் முடிஞ்சு அப்போ அவர் பேசலை. அப்போ இப்போ நீங்கள் படிச்சிட வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, நாமும் இதே போல் ஏதாவது நம்ம அறிவுக்கு ஏதாவது ஆண்டவர் ஒரு வழியை நமக்கு வச்சுருக்க, ஒரு ஆலோசனை சொல்லியிருக்க, அதுக்கு மேலே நமக்கு ஒரு கைக்கு வாக்காக இருக்குன்னு ஒரு குண்டாமடித்தனம் செய்தோம்னா, அது வார்த்தையை புரிஞ்சுடுங்க. நம்ம ஆலோசனை சரியாக இருக்குது, கிட்டே இருக்குது, அல்லது ஏற்ற இருக்குது, என்னால் முடியும் செய்தோம்னா கர்த்தர் நம்மோடு என்ன செய்ய மாட்டார். ஆமாம், கொஞ்சம் அமைதி தான் இருப்பார். நீங்கள் வீட்டில் பிள்ளைகள் ஒரு எதாவது தப்புன்னா உடனே அம்மா உடனே பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பேசுவாங்க. எல்லா இடம் ஒன்று தான். கணவன் மனைவி பின்னாது அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம், சைலண்ட் ஆயிடுவாங்க, ஆஃப் ஆயிடுவாங்க. ஆண்டவரும் ஒரு 14 வருஷம் இல்லை, அதுக்கு பிறகு பேசுகிறாரு. சரி, அது பிறகு இப்படி போய் பேசுவான். ஆபிரகாம், நீ என்னடா பண்ண? உன்னை எதுக்கு நான் வீட்டில் ஒரு புருஷனாக வச்சுருக்கேன் அப்படியே கேட்டார். இல்லைங்க, அது மனுஷன், அது மனுஷ காரியம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதைத்தான் முக்கியப்படுத்துகிறாரு. என்னால் உனக்கு எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் இப்போ இதை எடுத்துக்கிட்டுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் செய்ய முடியும்னு நம்புறீங்களா? நீங்கள் நம்பணும்னு சொல்கிறேன் நான். அதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் நான் நம்புவேன். அதுக்கு மேலே அவர் சில காரியங்களை வச்சுருக்கலாம், அது வேறு. நான் நம்புவேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா இதுக்கு முன்ன ஒரு 10 வருஷம் நடந்தது, யாருக்கு முன்ன நடக்கலை தெரியல. அது நீங்கள் தான் யோசிக்கணும். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இப்போவும் சொல்கிறாரு. அவன் நீ ஒரு 5-6 பேர் 10-15 வருஷமா நீ என்ன ஏன் நடக்கலை, ஒன்றை காணலப்பா நான், நீ எங்கே நடந்தான்னு தெரியல. யார் நடந்திருப்பார்? ஆகாரட்டையும் சாராயிட்டையும் நடந்திருப்பார். ஒரு ஆகாரம் கூட விட்டுட்டு சாராயமே நடந்திருப்பார், சுற்றி இருந்துருப்பார். இல்லை சாரி, இது சாராயை விட்டுட்டு ஆகாரே சுற்றி இருப்பார். ஆதாரம் நீ தான், ஆகாரம் நீ தான், ஆதாரம் தான் எல்லான்னு. இப்போ ஆதார் கார்டு தானே சொல்கிறாங்க இல்லை, அது அவ பேர் ஆகார் இல்லையா? இது ஆதார், அது ஆகார். சரி, அப்போ நீ ஆகாருக்கு முன்னே நடந்தது போதும், ஏன் முன்னால் நட, உத்தமனாயிரு. இந்த நேரம் நமக்கு ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிற ஒரு வேலை. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? நம்ம இருதயம் ஆண்டவர் முன்பாக உத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம்? உத்தமம் இல்லாத காரியம் தான் இருக்கா? இருந்தால் விட்டுருங்க, உங்களுக்கு நல்லது. ஆமாம் ஆமாம், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. அடுத்தவங்களுக்கு இடலான காரியம், நமக்கு ஆதாயமான காரியம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆதாயம்னு ஒன்று இருந்தால் அதை தொடவே தொடாதுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் அதை அங்கே கொடுத்துருங்க. இதுதான் நிறைய விசுவாசிகளுக்குள்ள நிறைய பிரச்சனை. இதுதான், அதாவது ஒருவனும் தனக்கான வேலை அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திலே வந்து நமக்கானது தேடினார், அவருக்குள்ளே தேடலையே, சும்மா இருந்து தேடலையே. அடிமையாக இல்லை தேடினார், அடி வாங்கி இல்லை தேடினார். நம்ம சும்மா இருந்துட்டு எடுத்துடுறோமே அடுத்தவனுக்குள்ளதை. கர்த்தருக்கு பிடிக்காது, இது பேசிக்காக பிடிக்காத காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். நம்ம காரியத்தை அடுத்தவங்க காரியத்தை நம்ம என்ன இது பண்ணுறது? எனக்கு முன்பாக நீ நட, உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆமாம். அடுத்து திருப்பி அதை ஞாபகப்படுத்துகிறாரு. எனக்கு நடுவான உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை திரளாக பெருக பண்ணுவேன்னு சொன்னார், பெரிய ஜாதியாக்குவேன்னு. இப்போ மிகவும் திரளாய். நீ 14 வருஷம் என்கிட்ட வரல, நல்லா கவனிச்சுருங்க. நீ என்ன மறந்துட்ட, உண்மைதான். ஆகாரம் நினச்சிட்ட, உண்மைதான். நான் வருத்தப்படலைப்பா.
நான் உன்கிட்ட திரும்பி வந்திருக்கேன், இப்போ வந்திருக்கேன். வந்துக்கிட்டு நீ ஏன் பண்ணன்னு நான் கேட்கல, என் உடன்படிக்கையை தான் நான் உறுதிப்படுத்துகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ நம்மகிட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? இப்போ நம்ம அங்கிட்டு கிட்ட எங்கிட்ட போயிட்டு எடுத்து வந்துருப்போம், தெரியாதுல்ல, தெரிஞ்சோ தெரியாமல் இது பல இடங்கள் அவர் ஆகாரிட்ட போனார். நம்ம பல இடங்களையும் ஏதோ இடத்துல போயிருப்போம். பணம் அண்ணன் நமக்கு தான் நிறைய இருக்கு. லேடிஸுக்கு முன்னே சொல்ல வேண்டாம், ஒரு நல்ல சேலை அதுக்கு முன்னே போயிடுவாங்க, ஒரு நல்ல ஜுவல்ஸ் அதுக்கு முன்னே போயிடுவாங்க. ஆமாம், ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் அதுக்கு முன்னே போயிடுவாங்க. நமக்கு ஆகாரெல்லாம் வேண்டாம், இந்த இது ஆமாம் ஆகாரெல்லாம் வேண்டாம், இதே போதும். ஆமாம், அதே போல் சகோதரர்களுக்கு வேண்டாம், இது பையன்மாருக்கு வேறு ஒன்று வேண்டாம், ஒரு நல்ல வித்தியாசமான பைக்கு, இந்த கூனை மாதிரி குறுக்கு மாதிரி ஒரு பைக்கு, ஒரு வீல் மேலே இருக்கட்டும் ஓட்டுவாங்க. ஆமாம், அதுக்கு முன்னே போயிடுவாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாரு, மோனே நீ ஏன் முன்ன நீ நடத்துக்கொள், நீ செய்கிறது கர்த்தருக்கு பிடிச்சா நீ செய், நீ உத்தமனாயிரு, உன்னுடைய நடவடிக்கையும் நல்லா இருக்கட்டும், எனக்கு முன்னே இருக்கட்டும், உன்னுடைய இருதயமும் எனக்கு முன்னே இருக்கட்டும். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் நீங்கள் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை பாதை, இதுதான் நீங்கள் வளரக்கூடிய பாதை, இதுதான் நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பாதை. அல்லேலூயா. இதுதான் சமாதானத்தின் பாதை, நிறைவின் பாதை, வேற கிடையாது. ரைட். நான் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறேன், உன்னை திரளாக பெருக பண்ணுவேன். ஆமாம். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆரம்பத்தில் நான் முன்ன சர்ச்சில் வந்து எல்லாம் செய்வாங்க, இப்போ எல்லாம் வாரதில்லை. சர்ச்சில் வந்து நான் செய்யணும்னு என்ன இருக்குது? முன்னால் சர்ச்சில் வந்து அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், இப்போ நான் வந்து ஜெபம் பண்ணுறதில்ல. நான் பஸ் ஸ்டாண்டில் போயிடணும், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பேசிட்டு நிற்பேன். அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்லை. இப்போ நான் வீட்டில் இது படுத்துக்கிட்டு இந்த செல்லை பார்த்துட்ருப்பேன், இருக்கா? இல்லை ஜெபம் ஏதோ ஒன்று தூரமான இடம் இருக்கா? கர்த்தர் உங்களை தேடி வரணும்னு வச்சுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை கர்த்தர் என்ன மறந்துட்டார், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்ல, பெரும் தப்பு பண்ணிட்டோம். அவர் வாக்குத்தத்தங்கள்லாம் தந்தியும். அப்போ பாருங்கள், முகங்குப்புறம் விழுந்து வணங்கினான். ஆண்டவர்கிட்ட தூரம் போனவனை ஆண்டவர் தேடி வந்து பேசுகிறார். நம்ம யாராவது நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பின்னால் போயிருக்கோமா? அவர் வாக்குத்தத்தம் தந்து இப்படி ஒரு வசனம் பேசினார்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் மறந்துருக்கிறோமா? மறந்துட்டு என்ன பண்ணால் இனி ஆண்டவர் நம்மகிட்ட வரமாட்டார். நம்ம தான் போயிட்டோம்ல தூர, அவர் சொல்ல கேட்காமல் போயிட்டோம்ல, அதனால் ஆண்டவர் இன்னும் நம்ம கூப்பிட்டா வரவ போகிறாரு அப்படின்னு சிலவங்க நினச்சிட்டு இன்னும் தூரம் போயிடுவாங்க. இல்லை, ஆண்டவர் இன்று உங்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்று உங்களை தேடி வருகிறார். 14 வருஷம் ஆயிட்டு நினைக்காதுங்க, 160 வருஷம் ஆனாலும் தேடி வருவார். ஆமாம், அது அவர் நம்மகிட்ட வருவாரா? நம்மளும் இருக்கட்டும், அந்த தத்துவம்லாம் வேண்டாம், அவர் உங்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு மனுஷனுக்கு வேல்யூ தெரியாது, அதனால தான் தற்கொலை பண்ணுறான். அவருக்கு தெரியும், ஒரு ஆத்துமா கஷ்டப்பட்டு நான் உண்டாக்குன இந்த எல்லா உலகத்தை விட விளையாடப்பட்டுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் தேடி வர. உலகத்தை இழக்கலாம், உங்களை இழக்க முடியாது ஒரு மனுஷனை. அதான் இன்று தேடி வராரு. ஆக்கிரிய வாழ்க்கையில் ஏதாவது பின்மாற்றத்தில் இருக்கீங்களா? இல்லை உங்கள் சொந்த சிலவங்க என்ன பிரச்சனை என்னென்னா, இப்போ இங்கே நம்ம சர்ச்சில் சில பிரச்சனை பாஸுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையை சொல்கிறேன், பாஸ் என்ன இது பெரிய அறிவாளியா ஞானியா? அவரோட நான்லாம் தெளிவாக பேசுவேன், எனக்கு எல்லாம் உண்மை தெரியும் அப்படின்னு ஒரு சில நினைக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அதில் தான் நம்ம சொன்னால் கேட்டிருப்பாங்கல்ல, நான் யாரையும் குறித்து சொல்லலை, ஜெனரலாக சொன்னேன். அது எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு ஸ்டெப்பு தெரியும் நினைப்பாங்க சிலர். யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல, தானே ஏமாறுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கு. அல்லேலூயா. நான் இப்போ எதுவுமே பேசக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டேன். பேசுறதுனால பிரயோஜனம் கிடையாது, கெட்ட பேர் தான் வருமே தவிர நல்ல பேரும் வராது. அதனால் நீங்கள் எல்லாம் ஞானமாக எடுத்துடுங்க. அல்லேலூயா. எவ்வளவுதான் நீங்கள் பின்மாறி போனாலும், நீங்கள் தேடி வராட்டாலும் உங்களை தேடி ஆண்டவர் வருகிறார். அதுக்கு தான் அடையாளம். பெரிய தப்பு பண்ணிட்டோம், மனைவி விட்டுட்டு இன்னொரு மட்டும் போயிட்டாரு, ஆண்டவர் தேடி வரார். அல்லேலூயா. ரைட். அப்போ அவர் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நம்ம முகங்குப்புற விழுந்து தேடி வருகிற ஆண்டவரை, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம குறிப்பாக உணர்த்தின ஆண்டவரை
நான் வரவேற்கிறோமா, பணிகிறோமா? இல்லை, ஏதோ ரீசன் சொல்கிறோமா? ரீசன் சொல்கிறது யார் தெரியுமா? லோத்து. ஆண்டவரே, நான் அங்கே போனால் செத்துவோம் ஆண்டவரே. இவ்வளோ அழகாக பேசுகிறான் பற்றில. எல்லாத்தையும் நம்ம எப்படி பேசுகிறோம் நீங்களே யோசிச்சுடுங்க. ஆண்டவர் பேசுகிறாரு, அவன் சொல்கிறான், நல்லா மலைக்கு போக முடியாது, அங்கே போனால் நான் செத்து போவேன். ஆண்டவர் எதாவது சொன்னாரே, மடப்பையில் நான் யார் நீ யாருன்னு கேட்டாரா? கேட்க மாட்டாரு. ஆமாம், அனுபவப்பட்ட பாசமாரும் கேட்க மாட்டாங்க. இவன்கிட்ட சொல்லி புரோஜனம் இல்லைன்னு விட்டுருவாங்க. அதையும் சொல்கிறேன். ஏற்றுக்கொள்ளுவங்க தான் ஆண்டவர்கிட்ட பேசுவார். ஏற்றுக்கொள்வாங்கன்றதாக தான் மனுஷன் போய் பாசன் பேசுவான், தகப்பனாரும் பேசுவாங்க. ஞானமாக இருந்துங்க. ரைட். அப்போ வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இதுக்கும் இன்றைய வர அவருடைய ஃபேமிலி கண்டிஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது இருக்கா? வயசு 99, இப்போ 10-25 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருப்பார். இதுவரை ஒன்றும் நடக்கலை. இப்போ உனக்கு 2, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொன்னாலும் ஏதோ நம்பலாம். ஏதோ ஒன்று, ஒன்று கண்ணுன்னு அப்படி சொல்லலை. உன் சந்ததி திரளாக இருக்கும், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆடா, இது திரளான ஜாதினா அநேக தேசங்களுக்கு, அநேக தேசத்தில் உள்ள மக்களுக்கு நீ தகப்பனாவாய். இதுக்கும் ஆபிரகாமுக்கு சம்பந்தம் உண்டா? இல்லைன்னு சொல்லுவீங்க, அப்படிதான் தோணுது. நான் இல்லைன்னு சொல்லலை, கர்த்தர் வார்த்தை உண்மை. ஆனால் சம்பந்தம் இல்லாத போல இருக்குல்ல. இவ்வளவு சம்பந்தம் இல்லாதது போல இருந்தாலும் கர்த்தர் அதை செய்வேன் என்று அங்கே சொல்லுகிறாரே. உங்க வாழ்க்கையில் இது என் வாழ்க்கையில் இனி இல்லவே இல்லை, முடியவே முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி ஏதாவது இது அவுட் ஆஃப் போயிட்டு அப்படின்னு இருக்கீங்களா? அதைத்தான் கர்த்தர் என்று உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 17 18 அதிகாரத்தை முடிக்கணுன்றதே 3 வசனம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 5 வசனம் மட்டும் எடுத்துருவோம், வேகமாக போயிடுறேன். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்று இருக்கும் என்னப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு பேர் மாத்துறார். அவன் என்ன தோணுது, ஆண்டவர் என்ன இப்போ அந்த இது நவநாகரிக அம்மா போல தான் இருப்பார் அவர் போல. ஏன்னா அவர் பொம்பளை பிள்ளை இப்படி இது பிள்ளை இருந்தால் என்ன பேர் போடலாம், என்ன பேர் புதுசாக அவங்க அப்படி ஒரு பேர் போடணும் வித்தியாசமாக. மல்லி பொடி மல்லிகைலாம் போய் இனி போ, அதெல்லாம் இது பட்டிக்காடு, ஒரு நல்ல பேர் என்ன போடுறது. பிறகு என்ன எல்லாம் ஒன்று மொத்தம் இல்லை. லம்பிடிஷா, அடுத்து சுடிபாச், இப்படி பேர் போட்டுருவாங்க. இப்போ அப்படி தான் இருக்குது. அர்த்தம் உண்டோ என்ன உண்டோ யாரும் போடாத அந்த எழுத்துக்களை மாற்றி போட்டு வாசிப்பாளாக இருக்கும். அது கேட்க நல்லா இருந்தால் அதுதான் பேர். நிறைய பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் இங்கே ஆண்டவர் பேர் மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? நீ ஆபிராம் அல்ல ஆபிரகாம். ஆபிராம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஆபிராம்னா அதாவது உயர்வான தகப்பன், ஒரு மாதிரி தகப்பன், உயர்வான், நல்ல என்ன சொல்கிறது, கேரக்டர், நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஒழுக்கம், நல்ல மாதிரி, உயர்ந்த. சிலவங்க சொன்னால் என்னையா இருந்தாலும் இப்படி பண்ணி போட்டான் கேவலமான செயல், அப்படிலாம் கிடையாது. உயர்வான தகப்பன் அப்படி தான் இருக்கு. ரைட். ஆபிரகாம்னா உயர்வான தகப்பன். இதுவரை நீ உயர்வான தகப்பன் தான். ஆனால் இப்போ இருந்து நீ ஆபிரகாம் திரள் ஜனத்திற்கு தகப்பன். திரளான ஜனங்கள், நான் சொல்கிறோமில்ல, திரளான தேசம், எல்லா தேசங்களுக்கும் நீ தகப்பன். திரளான தேசங்களுக்கு ஜனங்களுக்கு நீ தகப்பன். பேரை மாற்றிட்டார். அப்போ ஒன்று, ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற அதற்காக அந்த காரியத்தை வைத்து பேரை மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை வச்சு அப்போ நமக்கு இது கட்டித்தர பாடம் என்ன? நமக்கும் பேர் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. பேர் மாறணும்.
சாந்தப்பன்னு பேர் இருக்கும், வாயை திறந்தானா சண்டை தான். பேர் சாந்தப்பன், வாயை திறந்துட்டு அங்கே சண்டை வராமல் போகவே போகாது. இல்லைங்க, பேர் மாறணுங்க. மற்றவங்க நம்ம பேரை மாற்றணும். இங்கே ஆண்டவர் மாற்றுறாரு. மற்றவங்க முன்ன நம்ம குறித்து என்ன சொன்னாங்களோ அது மாற்றப்பட்டு வேறு வித்தியாசமாக சொல்லணும். அதுதான் பேர் மாற்றுறது. நாம் எப்படி அறியப்படுகிறோம்? பழைய இது நடையை மாற்ற சொல்லிட்டாரு. நட என் முன்னில் நட, உன்னை பேர் மாறணும். உலகத்தில் நம்ம பேர் மாறணுங்க. முன்னால் ஏன் சண்டைக்காரன், இது அவன் குலகாரன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் தூரம் வந்தான், என்ன வந்தான் சண்டைக்கார பையன், அண்ணே வாங்க 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 கிட்ட வந்தான், அதெல்லாம் வேண்டாம். பழைய பேர் மாறணும். இவன் ஆகாதவன் சண்டைக்காரன் குடிகாரன் அப்படி அவன் நம்ப முடியாது, அவன் அப்படி இப்படி, அந்த பேர் மாறணும். அவன் நல்ல மனுஷங்க, அந்த மனுஷன் இப்போ தப்பு பண்ண மாட்டார், நல்ல மனுஷன். பேர் மாறணும். அப்போ தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்ன உள்ள ஒரு படியை வச்சுருக்காரு ஆண்டவர். நமக்கு தந்த வாக்குத்தத்தை நிறைவேற நம்முடைய பேர் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே லிட்டரலாக மாறி இருக்கு, நமக்கு ஸ்பிரிச்சுவலாக மாறட்டுமே. தப்பான பேர் இருக்குது, அவங்கள பற்றி தவறான காரியம் எதாவது சொல்கிறாங்களோ அதை மாற்றிடுங்க, அதை மாறுபடி நடந்துடுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? பிரசங்கத்தை கட்டு கை தட்டிட்டு அல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் பழைய குருட்டி கதை திறந்து போகிறதா? இல்லை. வசனம் உங்களை மாற்ற வேண்டும், ஆவியானவர் அதற்கு பலன் தர வேண்டும். அது வசனம் கையில் இருக்கிறது, ஆவியானவர் தரேன்னு சொல்கிறாரு. இன்னும் இதை எடுத்துக்கிடாமல் நம்ம எப்படி அதை நாம் அனுபவத்தில் கொண்டு வர்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. பேர் நமக்கு இப்போ தப்பான பேர் இருந்தால் மாற்றிக்கிடுங்க. இனி ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல மாட்டாராக தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. உன்னை ஆபிரகாம் எனப்படும் ஸ்தோத்திரம், அதோட உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். என்ன போடுபட்டார் பற்றிலாம். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்க இருந்தேன், நீ 14 வருஷம் என்னோட தூர போயிட்ட, அதனால் பெரிய ஜாதியாக மாட்டேன், சின்ன ஜாதியாக்குவேன், கொஞ்சம் போய் ஆளை தருவேன் அப்படியே சொன்னார். இல்லைங்க, உன்ட்ட இந்த ராஜாக்கள் வருவாங்கப்பா. இப்போ எத்தனை பேர் நீங்கள் நான் ஆண்டரோட தூரம் போயிட்டேன், என் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு சரியில்லாமல் ஆகிட்டேன், ஆண்டவருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, அப்படி இருக்கீங்களா? இருக்கீங்கன்னு சொல்லலை, அப்படி ஏதாவது இருக்கா? உங்களை தான் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாருங்க, ரொம்ப ஆசை வைக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை, அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தா கொஞ்சம் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுக்கு முந்தின வசனம், உன் மனதை பாவியல் மேல் பொறாமை கொள்ள விடாதே. இப்போ ஏன் நீ நினைக்கிற சில முடிவு வரல? நீ ஆட்களை பார்த்து 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 ஆளுகளை பார்த்துட்டு தெரிகிற, அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் எனக்கு இல்லை அப்படி நினைக்கிட்டு இருக்க. பாவிகள் மீது 73 சங்கீதம் வாசிக்க தெரியும், பொறாமை கொள்ள விடாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. ஆமாம் 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 ஆமாம். அடுத்து ஏசாயா 41 ஒரு 9வது வசனம் அழகாக சொல்லுவார் பாருங்க. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை. அல்லேலூயா, அல்லேலூயா. 14 வருஷம் நான் ஆண்டவரை உங்கள் விட்டுட்டு போயிட்டேன். இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நான் தப்பிதமாக நான் போயிட்டேன். நீங்கள் என்கிட்ட என்னமோ திருப்பி வரமாட்டீங்கன்னு நினச்சேன். நான் வரக்குள்ள தைரியம் எனக்கு இல்லை, இல்லை எனக்கு கொஞ்சம் ரூட்டும் சரியில்லாமல் தான் இருந்து. ஆனால் நீங்கள் என்ன தேடி வந்துட்டீங்க, நீங்கள் என்ன வெறுத்துட்டீங்கன்னு நினச்சேன், நான் அவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய நீதி என்ன? நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கைவிட்டார், என்ன வெறுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா?
ஆபிரகாம் போல 14 வருஷம் அவனுடைய சமூகத்தில் இருந்து நடமாறி தூரமாக போயிட்டோமா? நம்மை தேடுகிற ஆண்டவர். நீங்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். சுய எண்ணங்கள், சுய சித்தங்கள், சுய அறிவுகள் இவைகளை தூர விட்டு தேவனுடைய கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் அவருடைய அன்பு உங்களை பரிபூர்ணப்படுத்தும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் தீராதையா. அன்பு ஒரு நாளும் தீராதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து கூடியிருக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அறியாமல் உங்களை பின்பற்றின காலங்கள், அறிந்தும் தெரிந்தும் செய்யாமல் பின்பற்றின காலங்கள் உண்டு ஆண்டவரே. ஆபிரகாமை தேடி வந்த 14 ஆண்டுகள் பின்பு தேடி வந்த தேவன், எங்களை அதற்கு அதிகமாக எங்களை தேடுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களை ஆதியிலே நீர் தெரிந்து கொண்ட அந்த உடன்படிக்கைகளை மாற்றாமல் அதை மேன்மையாய் உறுதிப்படுத்த எங்களை தேடி வருகிறீப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை காணப்பட்டாலும் ஆபிரகாமோடு இடைப்பட்டதல்ல, அதற்கு மேலாக இடைப்பட விரும்புகிற உம்முடைய அன்பிற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குறைவுற்றில் இருந்தால் மன்னிங்க, பலவீனங்கள் இருந்தால் நீக்குங்க. உம்முடைய பலனை கொடுங்க, உம்முடைய பரிசுத்த அறிவையும் ஞானத்தையும் கொடுங்க. மனுஷ அறிவெல்லாம் மாற்றுங்க. முக்குள் நாங்கள் ஜீவனோர்களாய் எழும்பி பிரகாசிக்க, விரைவாய் வரக்கூடிய உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய முடிச்சுக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான தம்பி செல்லின் குடும்பத்துக்கு ஆறுதலையும் சமானம் கொடுங்க. அந்த விசேஷமாய் அம்மாவை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் பலவீனமான உண்டு, நீங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அந்த இது படுக்கை நீங்கள் கூட இருங்க, தூக்கி விடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் தூர இடத்தில் உள்ள வேலை செய்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகள், இது தம்பிமார்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உமக்கு முன்பாக நடக்கட்டும், உமக்கு முன்பாக உத்தமமாக இருக்கட்டும். இந்த இலக்கியங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன். சமானம் உண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன், மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன், விசேஷமாக கேம்ப்ஸ் ஊழியங்களுக்காக சோத்துறோம். எங்களுக்கு நீங்கள் அந்த ஊழியத்தில் தந்த வேலை நாங்கள் செய்ய எங்களை ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய் மாற்றும்படி மாத்திரம் ஜெபிக்கிறேன். எல்லாம் கன மகிமை உம்மை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கேட்கும் நல்ல பிதாவே.